விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை விசாரம் பண்ணணும், அது வேறு. இல்லாட்டி என்னதுக்கு அதுக்கு ஆச்சாரியர் பாஷ்யம் எழுதியிருக்கார். விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணத்தினால என்ன கிடைக்கும்னா, பிராமணா வேதாந்த கோஸ்யாத், பிராமணனுக்கு வேதாந்த ஞானம் சித்திக்கும் அப்படி சொல்லிவிட்டார். அதுக்கு உடனே சொல்கிறார், உடனே ஆரம்பிக்கிறார் விசாரத்தை. கிஞ்சபன் முச்சதே ஜந்து ஜென்ம சம்சார பந்தனாத். முதல்ல கேள்வி யுதிஷ்டர் என்ன கேட்டார்? கிஞ்சபன் முச்சதே ஜந்து ஜென்ம சம்சார பந்தனா. இந்த இடத்துல ஜந்துனா கஹா? ஜீவா. இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவன் எதை ஜபிச்சு சம்சார பந்தத்திலேருந்து விடுபடுவான் அப்படின்னு கேள்வி. வியவஹார சத்தியம், சம்சாரா சத்தியா, ஜீவா சத்தியா. சம்சாரமும் உண்மை, சம்சாரத்தை அனுபவிக்கிற ஜீவனும் உண்மை. கேட்குறார் யுதிஷ்டரை, கேட்குறார் பீஷ்மாச்சாரியார்கிட்ட. கிஞ்சபன் முச்சியத்தே ஜந்து, எதை ஜபிச்சு ஜந்து ஜீவா சம்சார பந்தனாத் ஜன்மசம்சார பந்தனாத் முச்சியத்தே இதி வச்சனாத் ஜபகர்மணா சாட்சாத் முக்தி சங்காயாம். ஜபகர்மத்தினால சாட்சாத் முக்தி வருமா அப்படின்னு கேட்டால், கர்மணாம் சாட்சான் முக்தி ஹேதுத்வம் நாஸ்தி. பாஷ்யம். ஓ